ராட்வீலர் நாய். இன்னைக்கு நான் போகிற வழியில் நான் வந்து அம்மாவை ஏற்றிக்கிட்டு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். நான் மோட்டரில் இப்படி வளைகிறேன், இன்னமும் ஒரு நாய் அங்கே நின்றுட்டுருச்சு. நான் எப்பவும் இப்படியே இப்படி பார்ப்பேன், ஏன்னா நான் மோட்டரில் போகிறேன் இல்லைங்களா, நான் இது குறுக்க ஓடிடுமா எனக்கு பயம்தான். இருந்தால் அப்படியே ஓட்டம் வந்துட்டு கீழே எடுப்பாங்க. பார்த்துக்கிட்டு நல்லா உத்து பார்க்குறேன், ராட்வீலரு எனக்கு தூக்கி போட்டுருச்சு. நான் மோட்டர் இந்த ஓரத்தில் போயிட்டு தான் கொஞ்சம் வந்து அப்படியே அந்த ஓரத்துக்கு போயிட்டேன். ஏன்னா ராட்வீலர் நாய் எல்லாத்துக்கும் தெரியும் அது எப்படிப்பட்ட நாயின்னு. அதெல்லாம் மேலே கவுனுச்சுன்னா கதை முடிஞ்சிச்சு, சரிங்களா. யாரோட நாய் எனக்கு தெரியல. சீலாப்பா வெளியே வந்துருச்சா இல்லை இவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறப்ப விட்டுட்டாங்களா என்னன்னு தெரில. அது ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. மோட்டரில் போன எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு, ஓரத்தில் போயிட்டேன். அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்துலேயே அந்த நாய் இருக்கிற அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டு வர இடம் தான். பாருங்கள் எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்கள். என்னால் வீடியோலாம் எடுக்க முடியலங்க, ஏன்னா நான் டப்புனு இப்படி க்ராஸ் பண்ணி போனேன், போகிற வழியில் அப்படி பார்த்தேன் கண்ணால். இன்னொன்று என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த ரோட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாதாரண நாயெல்லாம் ரோட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நாயெல்லாம் ரோட்டில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, வளர்க்குறவங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாயை வளர்க்குறது திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ரோட்டில் விட்டுருவாங்க. வளர்க்க முடியலன்னு சொல்லிட்டு ரோட்டில் விட்டுருவாங்க. ஒரு சில பேருக்கு இந்த புத்தி இருக்குதுங்க, நம்மளால ஒரு நாய் வளர்க்க முடியல, நம்மளால ஒரு மிருகம் வளர்க்க முடியலன்னா வளர்க்கக்கூடாது. ஆனால் வளர்த்துட்டு அதை ரோட்டில் விடக்கூடாது. உண்மையிலேயும் சொல்கிறேன், அந்த மாதிரி செய்கிறது ஒரு பாவம், சரிங்களா. நீங்கள் ஒரு வளர்த்த மிருகம், நாயோ பூனையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வளர்க்குறீங்க, வளர்த்துட்டு உங்களால் வளர்க்க முடியல ரோட்டில் விட்டிங்கன்னா அது உண்மையிலே சொல்கிறேன் பாவங்க. அது வந்து இந்த வாயிலா ஜீவனுக்கு வந்து என்ன ஆனாலுமே அந்த பாவம் உங்களுக்கு தான் வந்து சேரும். நன்றி, வணக்கம். நானும் உங்களுக்கு கிரேசி.